அவன் மனசுல உண்மையே இல்ல. இதுக்கு நீங்க எல்லாரும் அனுபவிக்க போறீங்க. இந்த குகையை நீங்க புதுப்பிக்கணும் யா. அங்க பொத்தல் பொத்தலா இருக்கு. உன்னை விட்டுட்டு நான் மட்டும் இளமையா இருக்க போறேன்னு நினைக்கிறியா? இத்தனை வருஷம் நீ எனக்கு பண்ண சேவையை நான் மறக்க மாட்டேன் லார்சான். நான் அப்படி என்னத்த பெருசா பண்ணிட்டேன்? லார்சான், நீ எப்பவும் என் கூட இருக்கணும், என் கிட்ட வேலை செய்யறதுக்கு. முழுசா கொல்லாம விடவே மாட்டியே. ரொம்ப இளமை ஆயிட்டல்ல. இப்படி ஆகும்னு தெரிஞ்சா குடிச்சிருக்கவே மாட்டீங்கல்ல. பழைய மாதிரி வளரணும்னா என்ன செய்யணும்? காம்ப்ளான் தான் குடிக்கணும். பெயிண்டிங்க திருடி பேப்பர் பறவையா மாறி பறந்து போயிட்டான்னு சொல்றீங்க. இத எப்படி நம்புறது? நான் நம்ப வைக்கிறேன். அவன் இப்படி மடிஞ்சு, அதுக்கப்புறம் இப்படி மடிஞ்சு, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இப்படி இல்ல பறவை மாதிரியே இருந்தான்னு சொல்ல வந்தேன். வாவ், போக போக இந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. வா ஜாக்கி. ஜோலி, நீ உள்ள வரணும்னா நான் சொல்ற எல்லாத்தையும் நீ அப்படியே செய்யணும். முதல்ல எதையும் தொடக்கூடாது, ரெண்டாவது எதையும் பார்க்க கூடாது, மூணாவது யார்கிட்டயும் பேசக்கூடாது. அப்புறம் இவன் தான் அந்த விசித்திர மனுஷன், மிகப்பெரிய திருட. ஓ, அப்படின்னா நீ திருடி இல்லைன்னு சொல்ல வரியா? உனக்காகவே இதை நான் கையில வச்சுக்கிட்டு சுத்துறேன். சரி, உதவி பண்ணதுக்கு எனக்கு என்ன தர போற? உன் உதவி நான் எதிர்பார்க்கல, அதனால ஒண்ணும் தர முடியாது. அப்படின்னா நான் தரேன். ஓ சூப்பர். ஏய் கருப்பு சீட்டா, உனக்கு டாட்டா. இந்த மேப் வச்சு பார்க்கும்போது மூன்டாபோட தொலைஞ்சு போன நகரம் இங்கதான். லாஸ்ட் சிட்டின்னு பேர் வச்சதுனாலதான் இந்த சிட்டியே தொலைஞ்சு போச்சோ? போட்டு சாத்து. நீ சண்டை போட சொன்ன அவன் அலறடிச்சுக்கிட்டு ஓடுறான். இதெல்லாம் ஜாக்கியோட டெக்னிக் சார். துரத்தை விட்டு அதுக்கப்புறம் அடிப்பான் பாருங்க. ராமா, அவன் கிட்ட பேசுச்சான். யார்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தானே தெரியும். உங்க ஊர்ல மழை எல்லாம் எப்படி இருக்கு? ஆமா, நான் தான். நான் உங்களோட கசின். இப்பதான் ஹாங்காங்ல இருந்து வரேன். அப்படி போடு. அவ அந்த காலத்துல என்ன மாதிரி இருந்திருப்பா போல இருக்கே. போல இருக்கே, என்ன மாதிரியே தான் இருந்திருப்பா. ஆனா அந்த ஷெரீஃபோட அண்ணன் பொண்ணு வைரமா இருப்பா. அவளுக்கு 15 வயசு இருக்குன்னு போடு. கிராபிக்ஸ்ல மாத்திக்கலாம். ஒரு நாள் ஜெயிலுக்குள்ள இருந்தாதான் சட்டத்தை மீறது எவ்வளவு பெரிய தப்புங்கிறது உங்களுக்கு தெரியும். சண்டை போடுறதுல விருப்பமே இல்ல. ஆனா மத்தியானம் 12 மணிக்கு என்ன கூப்பிடுறாங்களே, அதோட ஏதோ சக்தியை வேற பயன்படுத்த போறாங்களாம். அந்த கெட்டவங்களை எதிர்க்கிறதுக்கு நீங்க ஏதாவது புத்திசாலித்தனமான ஐடியா கொடுப்பீங்கன்னா நான் இவரை கூட்டிட்டு வந்தேன். அப்படிங்கிறீங்களா? அப்ப போகாதீங்க. முதல்ல என் தொப்பியோட சண்டை போடு, தப்புறியான்னு பாக்கலாம். மேஜிக். தொப்பி கூட நம்மள தொந்தரவு பண்ணுதே. உங்க தொப்பி உங்களை தேடுதே. நீ உள்ள வரக்கூடாது. ஏன்? எதனால? ஏன் அழுதுட்டு இருக்க? இங்க இருந்து ஓடி போயிடு. போயிடு. ஆஹா, பூவா இருந்தவ பூதமா மாறிட்டாளே.
ஜூலி. நீயா? பாபு இங்க வருவான்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. உன்னை பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த பூச்சாண்டி எங்க வீட்டை தாக்கிட்டான். சரி ஓகே, அது பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? அது பயங்கரமா இருந்தது, பெருசா இருந்தது, கண்ணெல்லாம் சிவப்பா இருந்தது, 4 காலுங்க, எல்லாத்துலயும் பெரிய நகங்க. அது எப்படி கத்துச்சு தெரியுமா? ஆஹா, குழந்தை எவ்வளவு அழகா ஊளையிடுது. வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. ஓடுங்க ஓடுங்க, பூச்சாண்டி ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்கு, ஓடுங்க. இந்த மாதிரி விஷயம் நல்லா இருக்கே, நாமளும் இப்படியே போட்டுக்கலாமா? எங்க போனாலும் சரி நம்ம கடையில இருக்கிற பொருளை கூட எடுத்துட்டு போனாதான் எனக்கு நிம்மதி. ஆமா அங்கிள், ஆனா எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கே. இதை விட பெரிய காரா வாங்கணும், இல்லனா ஒரு லாரியாவது வாங்கு.